எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு நான் எப்படி யூஏஇயில் கொண்டாடி சும்மா சிம்பிளாக இருக்கிறத வச்சு நான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணியிருந்தேன்றதை வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:45 to 8:45. நைட்டே பார்த்திங்கன்னா இந்த மா இலை தோரணம், அதுக்கப்புறம் வேப்பலை இது எல்லாத்தையுமே வாசலில் கட்டிட்டேன். மா இலை தோரணம் பார்த்திங்கன்னா போன பொங்கலுக்கு கட்டினது. இதே மாதிரி தான் பூ மாதிரி செஞ்சு தான் கட்டியிருந்தேன். அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டியும் அதே மாதிரியே செஞ்சுருந்தேன். எப்படி செஞ்சுன்றதை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எனக்கு மீடியம் சைஸ் மாயில தான் கிடச்சிது. நீங்கள் பெருசு கிடச்சிதுன்னா அதுலேயும் அழகாக ஒரு பூவு. ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மா இலையில் வந்து நடுவில் 2 இதை மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க சிசர் வச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுத்தையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான பூ வந்துடும். இது அழகாக நம்ம நூலில் கோர்த்து வாசலில் கட்டணும்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொஞ்சம் ஒரு 1/2 hour டைம் எடுக்கும். என்னோட கதவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு, அதனால் கொஞ்சம் நான் நிறையாவே செஞ்சுருந்தேன். ஏன்னா இப்போ நான் செஞ்சு மாட்டிட்டேன்னா இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து தான் மாற்றுவேன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக பூ மாதிரி அழகாக தொங்கும். ஸோ இப்போ வரலட்சுமி பூஜை எல்லாமே வருது. ஸோ அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த மாதிரி பூ மாதிரி அழகாக செஞ்சுட்டேன். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணும் என் கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாயில கோக்கிறதுக்கு, நூல் கொடுக்கறதுக்கு எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சு தான் வீடெல்லாம் தொடச்சிட்டு சாமி ஜாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் மாஃப் போட்டு மா கோலம் போட்டிருந்தேன். சூரியகாந்தி பூ தான் இன்றைக்கி போட்டேன். சாமிக்கு நெய்வேத்தியமாக உட்காரை தான் பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அடுத்தது பூ வைக்கிறது அதெல்லாமே செஞ்சிட்ருந்தேன். வருஷம் நான் இந்த பைப்புக்கு தான் படைப்பேங்க ஆடிப்பெருக்குக்கு. ஸோ இந்த வாட்டியும் பைப்பை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வச்சு நான் படைச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சாமி ரூமில் வைக்கிறதுக்கு ஒரு சொம்பில் நல்லா நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதில் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் இதெல்லாமே போட்டு கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு கயிறு வந்து நார்மல் நம்ம வீட்டில் வெள்ளை நூலை தான் மஞ்சள் நனைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுலேயும் கொஞ்சம் பூ போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் தாலி கயிறு அதெல்லாமே வச்சுருந்தேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 7:40 ஆக போகுது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். வெளியில் வந்து கோலம் போட்டுட்டு அதில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு சாமி ரூம்லேயும் 5 விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். 5 விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 5 விளக்கு தான் ஏற்றிருந்தேன். அப்புறம் ரகு கையால் இந்த மஞ்சள் கயிறு வந்து கட்டிக்கிட்டோம். நான் வந்து ஒரு 8 மணியாக போல் தாலி கயிறும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஆராத்தியாவும் பார்த்திங்கன்னா என் கூடயே ஒரு 6 மணியாக போல் எழுந்திருட்டாங்க. அவங்களும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, சாமி கும்பிட்றது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் அவங்களும் எழுந்திரிச்சு எங்கள் கூட அவங்களும் கயிறு கட்டிக்கிட்டாங்க, எங்களுக்கும் கயிறு கட்டி விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் ஆடிப்பெருக்கு பூஜையை பண்ணி முடிச்சாச்சு.